ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பாப்பா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போயாச்சு, அம்மா இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செஞ்சு வைங்க, நான் வந்தது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி அவளுக்காக பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற மாவுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அடுப்பில் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை மாவில் சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கும்போது அந்த கொழுக்கட்டை பாலில் கொதித்து வரும்போது கரையாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்டியை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ கையை வச்சு இன்னுமே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுச்சு அப்படின்னா ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நான் 2 ஷேப்பில் உருட்டிக்க போகிறேன். ஒன்று பால் ஷேப்பில், இன்னும் நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 2 ஷேப்பில் உருட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் இதே மாதிரி மொத்த மாவையும் உருட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 லிட்டரு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயும் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு சுத்தமான காட்டனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் விழுது அதில் சேர்த்துட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கணும். தேங்காய் பால் கொஞ்சமாக இருந்தாலும் கெட்டியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பால் எந்தளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை உருண்டையை பாலில் சேர்த்துடலாம். பாலில் சேர்த்துட்டு மேலாப்பில் கரண்டியை வச்சு லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப கலந்து கொடுக்காதீங்க, அப்புறம் உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பால்லையே அந்த உருண்டை நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியணும். அதுதான் கரெக்டான பக்குவம். சூப்பராக கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துருக்க பால் கலவாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். குட்டீஸ் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம போட்டிருக்கிற பால்ஸ் எல்லாம் ஷேப் மாறாமல் அப்படியே கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Okay, bye.